அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 178, 179 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சஸ் இருக்கால, அவள் வந்து அவளோட பிரதர் பற்றி கேட்டுட்டு இருந்தா. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், அது வந்து ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. சரி ஓகே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அங்கே ஒரு சில பேர் வராங்க. ஆக்சுவலாக இவங்க இந்த அலையன்ஸை சேர்ந்தவங்க கிடையாது. வரவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெவன்லி ஸ்வாட் அலையன்ஸ் இருந்தாங்கல்ல அவங்களும், அதுக்கப்புறம் ஒரு பாய்சன் அலையன்ஸ் இருந்துச்சு, அவங்களும் தான் வந்திருக்காங்க. எதுக்காகடா வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஒரு டோக்கன் இருக்குது. அந்த டோக்கனை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போய் ட்ரெஷர்ஸ் எடுக்க முடியும். அந்த ஒரு டோக்கனை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? இந்த மனுஷன் டோக்கன் எல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்தவன் சும்மா இருப்பானா, உங்க மொத்த அலையன்ஸை காலி பண்றான் பாடுறான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். இந்த ஊஹா இருக்கான் பாருங்க, அவனை எதிர்த்து சண்டை போடுறான். இவனுக்குமே அந்த பிளாக் டர்ட்டில் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆனா மனுஷன் ஆப்போனண்ட்டை விட கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அந்த ஒரு சண்டையில தோத்து போயிடுறாரு. வந்தவன் என்ன சொல்றான், ஏண்டா நீ வந்து நிர்வாண ரெல்ம்ல லெவல் 5 தான் இருக்க, ஆனா இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ நிர்வாண ரெல்மே இன்னும் ரீச் ஆகல. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை டோக்கனை கொடுத்துரு. இன்னொரு முறை நான் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா உனக்கு எந்த ஒரு சான்ஸுமே இருக்காது, உன் கதையை மொத்தமாக முடிச்சு விட்ருவேன் அப்படிங்கிறான். இப்போ அந்தாலும் ஏன் டோக்கன் கொடுக்க மாட்டான்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இவங்கள நிறைய ஆட்களாக அவங்கள கொண்டு இருக்காங்க. இது பத்தாததுக்கு உள்ளே இருக்கவங்க ஒரு சில பேர் வந்து பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. எப்படி கொடுக்க முடியும்? வந்தவன் இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறான். அதாவது இவங்க 7 ஆட்கள் பார்த்தீங்கன்னா பாய்சனால் அஃபெக்ட் ஆயிருக்காங்கல்ல, நீ மட்டும் டோக்கனை கொடுத்தனா அவங்க உயிரை நான் காப்பாற்றுறேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத தேடி போகும்போது நீங்களும் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறானுங்க. இப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறான், ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஏன்னா உயிருக்கு உயிரும் காப்பாற்றப்படும், நம்ம அங்கே போய் ட்ரெஷர்ஸும் எடுக்க முடியும் அப்படின்றானுங்க. ஆனால் இவனுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை போல தெரியுது. யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதான் அவன் சொல்கிறான், டே இங்கே பாரு, நாங்கள் வந்து நிர்வாண ரெல்மில் லெவல் 6 இருக்கோம், நாங்கள் 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணோம், உங்கள் அலையன்ஸே இல்லாமல் போயிடும் சரியா? அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அந்த காண்டினென்ட்லேருந்து வந்திருக்க அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் காண்டினென்ட்டில் இருக்கிறவங்கலாம் ஏன்டா இப்படி பயந்தாங்கோலியாக இருக்கீங்க அப்படின்னு நக்கலாக பேசுகிறான். இப்போ இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. இவன் என்ன சொல்கிறா, என் காண்டினென்ட்டை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லடான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறா. ஆப்போனண்ட் என்ன பண்ணுறான், ஹெவன்லி ஸ்வாட் ஸ்லாஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறானா. ஆனால் இந்த பொண்ணோட அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவனுக்கு என்ன யோசிக்கிறானுங்க, இவளை பார்த்தாலே தெரியுது இவன் நிர்வாண ரெல்ம் கூட ரீச் ஆகலை, எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. அதான் அவனுக்கு கேட்குறானுங்க, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைனாஸ்டிலேருந்து வந்திருக்கா இல்லையா. இப்போ இவ வந்து மற்றவங்களை திரும்பி கேட்குறா, ஏண்டா இந்த மாதிரி தான் உங்களை அப்பப்போ புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நீ வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறா. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருமே லெவல் 6 அண்ட் அபவ்ல இருக்காங்க, எங்களால் சண்டை போட முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பிரதர்ஸில் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் காம்ப்ரமைஸாக போகல அப்படின்னா அவங்கள எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு கேட்குறானுங்க. ஆனால் இந்த பிரின்சஸ் என்ன சொல்கிறா தெரியுமா, வந்தவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம பேரம் பேசுவோம் அப்படிங்கிறா. இப்போ ஒருத்தன் யோசிக்கிறான், என்னடா இந்த பொண்ணை பார்த்தா என்னுடைய சோல் எல்லாமே நடுங்குதே, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த பாரு பொண்ணே, ஓவராக பேசாத, 7 பேருடைய உயிர் என் கையில் இருக்குது, இங்கேருந்து பேரசைட் ஆக்டிவேட் பண்ணுன்னு வச்சுக்கோ, எல்லாரும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்போ இவ சொல்கிறா, எவ்வளோ தைரியண்டா உனக்கு அப்படின்றப்போ, ஆமாம் தைரியம் தான், 7 பேர் உயிர் என் கையில் இருக்குல்ல, அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, முழிக்கிறாங்க. அப்போ லின்ஃபங் வெளில வரான். தம்பி உன் பேரசைட் எல்லாம் கொண்டு 1/2 மணி நேரம் ஆகுது, வாயை மட்டும் சும்மா இரு அப்படிங்கிறான். சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறாங்க, உண்மையாகவே கொன்னாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க. வந்தவங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியல. என்ன சொல்கிறானுங்க, ஏண்டா சும்மா பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறானுங்க. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏண்டா ஒரு தம்மா துண்டு பூச்சியை கொண்டுட்டு இதில் ஏன்டா நான் பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறான். இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு உனக்கு வந்து 3 என்ற வரைக்கும் டைம் தரேன், ஒழுங்கு மரியாதை டோக்கனை கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோ உங்கள் ஆட்கள் எல்லாரும் இங்கே இருந்தபடியே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். லின்ஃபங் பார்க்குறான், இவனுக்கிட்டலாம் பேசி பிரோஜனம் இல்லை போல தெரியுது, இந்த வரம் பாடுறான்னு சொல்லிட்டு சண்டை போட போகிறான். இப்போது ஒருத்தன் பதறான், ஐயோ என்னடா இவன் பாட்டுக்கு சண்டை போட போயிட்டானே, நம்ம ஆட்கள்லாம் என்ன ஆக போகிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். இப்போ லின்ஃபங் வேகமாக போகும்போது அவன் என்ன பண்ணுறான், பாம்பு மாதிரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம லின்ஃபங் அவனை சுற்றி ஒரு கோல்டன் ஷீல்டு அப்படிங்கிறத போட்டுக்கிறான். அவன் அந்த காட் டெக்னிக் கற்றுக்கிட்டான் இல்லையா, கோல்டன் பெல் ஷீல்டு, அதை போட்டு தன்னை தானே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். அந்த சுற்றி இருக்கக்கூடிய பாம்பால் இவனை எதுவுமே பண்ண முடியலங்க. அதுவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுது, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அடுத்த டெக்னிக் இந்த லைட் ஆஃப் அனலைசேஷன், அதை யூஸ் பண்ணி பாம்பு கதையை முடிச்சு விட்டான். அதுக்கப்புறமா கத்தியை கொண்டு போய் இவன் கழுத்தில் வச்சுட்டான்ப்பா. இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க, டே யாரா அந்த பையன், ஏன்டா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு கேட்குறானுங்க. அதாவது என்னடா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்ல, ஏன்டா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்ற மாதிரி கேட்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காட் செலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டானா. இவனுங்களால ஆச்சரியம் தாங்க முடியல. அதான் கேட்குறான் ஒருத்தன், யாருப்பா இந்த பையன் அப்படின்னு கேட்கும்பொழுது, டேய் அவன் லின்சாவுத்தியன் பையன்டா அப்படின்ன உடனே, ரைட்டு லின்சாவுத்தியன் பையனா, அப்போ அந்த ஆள் பையன் எப்படி சாதாரணமாக இருப்பான், இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறானுங்க.
ஆனால் அவன் வெறும் லின்ஷாவுத்தின் பையன் மட்டும்தானா. இப்போ அந்த காட் செலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் லோட்டஸில் உட்காந்து காடோட டெக்னிக்ஸ் எல்லாம் வேறு கற்றுக்கிட்டு வந்தால, இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இன்னும் வாயை பொழந்துட்டாங்க. இவனுங்க அதோட நிறுத்தலை, அவன்கிட்ட காட் லெவல் மார்ஷல் சோல் இருக்குது தெரியுமா அப்படின்னு சுத்தம் முடிஞ்சு போச்சு. என்னது காட் லெவல் மார்ஷல் சோலா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழக்கிறானுங்க. இப்போ அங்கே அந்த பாய்சன் அலையன்ஸை சேர்ந்தவன் கேட்குறான், என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒழுங்கு மரியாதை அந்த பாய்சனுக்கான மருந்தை கொடுத்துரு அப்படிங்கிறப்போ, எனக்கு தெரியும்டா நீ அந்த பாய்சனை க்யூர் பண்ணலை அப்படிங்கிறது தெரியும், பத்தியா என்னை தவிர யாராலுமே அந்த பாய்சனை க்யூர் பண்ணவே முடியாது, அந்த சென்டிபீடை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வர்றான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒழுங்கு மரியாதை அந்த பாய்சனை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒன்று நான் உயிரோட விட்டுறேன், இல்லைனா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணுறான், நிறைய பாய்சன் இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம லின்ஃபங்கை அட்டாக் பண்ணுறான். இப்போ கீழே இருக்கவங்களாம் பதறாங்க, ஐயோ இந்த மாதிரி ஆகிப்போச்சே, அவங்களோட பாய்சனை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. இப்போ அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, நம்ம லின்ஃபங் மேலே அங்கங்கே உட்காருது. அவன் ரொம்ப நக்கலாக சிரிக்கிறான், பத்தியா இந்த பாய்சன் உன்னை என்ன பண்ண போகுது பாடுறா, நீ கண்டிப்பாக என்கிட்ட கதறாதாண்டா போகிற அப்படிங்கிறான். ஆனால் லின்ஃபங் ஆடாம அசையாம அவன் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கான். கீழே இருக்கவங்க பதறாங்க. அதான் லூலி தடுக்கிறா, இல்லை வெயிட் பண்ணுங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடா இந்த பொண்ணு வர இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லின்ஃபங் என்ன பண்ணுறான், அவனுடைய கோல்டன் பாடி இருக்குல்ல அதை பயன்படுத்தி அந்த இன்செக்ட் எல்லாம் தூரமாக தள்ளி அதுக்கப்புறமா நிர்வாணா ஃபயரை யூஸ் பண்ணி மொத்தமாக எரிச்சு விட்டான்பா. இப்போ அவனுங்க பார்க்குறானுங்க, ஐயோ இந்த பையனை விடக்கூடாது, வாங்கடா மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க. இவன் சோல்சி டொமைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண உடனே யாராலுமே நகர முடியலங்க. வச்சு அடிச்சது தான் கீழே போய் விழுந்துட்டான். இன்னொரு பக்கத்தில் அந்த ஒரு பொண்ணு இருக்கால, அவளுமே கூட சேர்ந்து அட்டாக் பண்ணுறா. ஸோ 2 பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாய்சனுக்கான மருந்தை எடுத்துக்கிறான். இப்போது நம்ம ஆட்களுக்கே ஆச்சரியம், என்னடா இவன் லெவல் 6ல் இருக்கிறவங்களாம் ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டான், இது எப்பரா சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆட்களுக்கு தெரியும்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, லெவல் 6ஆ லெவல் 9 வந்தாலும் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவன் யூஸ் பண்ணுறது எல்லாமே சோல் டெக்னிக்கில். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவங்கள நோக்கி நடந்து போகிறான். அவனுங்க பதறானுங்க, டேய் என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது லின்ஃபங் என்ன சொல்கிறான், நீ எங்கள் காண்டினென்ட்டை சேர்ந்தவங்க எல்லாரையும் கேவலப்படுத்திருக்க, அவங்க எல்லாருமே அப்பப்போ ஹர்ட் பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்குமே கான்சிக்வன்சஸ் இருக்கு இல்லையா, அதை நீ சந்திச்சு தானே ஆகணும் அப்படிங்கிறான். ஸோ அங்கே இருந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுட்டு அவனோட சன் மிரர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இன்னொரு பக்கத்தில் அந்த ஒரு பிரின்சஸ் அவளுமே சண்டை போட வரா. சண்டை இன்னும் முடியல, ஆனால் எபிசோட் முடிஞ்சு போச்சே. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.